ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் குரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2022 கொரியாவில் எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா தான் த கோஸ்ட் ஸ்டேஷன். இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த த கோஸ்ட் ஸ்டேஷன் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் படமும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமாவை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பையன் மிஸ்ட்ரீஸாக பார்த்தீங்கன்னா இறந்து போகிறான். அது நடந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினை பொறுத்தளவுக்கு ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு நியூஸை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு. என்ன பார்த்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஷனில் ஒருத்தன் சூசைட் பண்ணதுக்காக அந்த ட்ராக்ல ஏறி நின்றுட்டு இருக்கான் போல. ஸோ அவனை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவசரமாக போகும்போது காப்பாற்றும் போது அங்கே ஒரு பையனையும் பார்த்தேன். அந்த பையன் யார் அப்படிங்கிறதே தெரில அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. இப்படி அந்த ஸ்டேஷனில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி மேலும் நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதில் அந்த சூசைடுக்கு அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சூசைட் நடந்துட்டு இருக்கு. அதில் அந்த பர்டிகுலராக அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்காங்கிறது தெரிய வருது. ஸோ இதை இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட்டராக வர நம்ம ஹீரோயின் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அவங்களால வெளியே கொண்டு வர முடிஞ்சா இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரீஸ் என்ன, எதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சூசைட் பண்ணி இறந்துக்கிறாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான ஹாரர் மூவியை எடுத்திருக்காங்க. அதில் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ்ஸ்னால் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸே சொல்லலாம். ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் ஒரு சின்ன சீனுக்கு மட்டும் வந்துட்டு போகிற ஒரு கேரக்டராக இருந்தால் கூட அவங்க கூட ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு குடிபோதையில் ஆடுறாளா இல்லை பேய் பிடிச்சி ஆடுறாளா அப்படிங்கிற கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஸோ அந்த கேரக்டரை பொறுத்தளவுக்கு ரொம்ப சைலண்டான ஒரு ரிப்போர்ட்ரு. தென் அந்த கேரக்டரோட ரைட்டிங், ஸோ அதில் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மிஸ்டேக்கு பின்னால் இருக்கக்கூடியது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத. அந்த ட்ராவலே சூப்பராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடங்களில் வர அந்த ஜம்ப்ஸ்கேர் சீன் திடீர்னு பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதில் பர்டிகுலராக ஒரு டெட் பாடியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அந்த போர்ஷன்ஸில் கண்டிப்பாக எல்லாருமே பயந்துருவீங்க. நானே பயங்கரமாக பயந்துட்டு ஃபோனை கீழே விட்டுட்டேன். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜம்ப்ஸ்கேர் சீன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் மேஜர் ஆஃப் த போர்ஷன் ஹாரர் அண்ட் மிஸ்ட்ரி அப்படிங்கிற பார்க்கும்போது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பட் அந்த மிஸ்ட்ரிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இது எல்லாமே ஒரு நல்ல வாட்சபிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னா அதுவுமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. லிப்ஸிங்கோட மேட்ச் அளவுக்கு நல்ல தமிழ் டப்பிங் வந்திருக்கு. கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஹாரர் மூவி தான். ஃபேமிலிஸோட பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வயலன்ஸ் காட்சிகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஒர்த் டு வாட்சபிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.